வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அஹ்மத். போன தடவை அந்த வியாபாரியோட உயிரை காப்பாத்துறதுக்கு 3 வயசானவங்க சொன்ன கதையை கேட்டு அந்த ஜீனி அவர் மன்னிச்சு விட்டுடுச்சு. ஆனா இந்த கதை எல்லாத்தையும் விட ஒரு ஃபிஷர்மேனோட கதை ரொம்ப உருக்கமா இருக்கும் அப்படின்னு ஷெஹர்சாதே சொன்னதுனால சுல்தான் அந்த ஃபிஷர்மேன், அதாவது அந்த மீனவனோட கதை என்னன்னு கேட்க ஆர்வமா இருக்காரு. நீங்களும் அதே ஆர்வத்தோட இருக்கீங்கன்னு தெரியும். இப்ப கதைக்குள்ள போலாமா? There was once a fisherman. ஒரு ஊர்ல ஒரு ஃபிஷர்மேன் இருந்தாராம். So old and so poor. ரொம்ப வயசானவன், ரொம்ப ஏழையா இருந்தானா. That he could barely feed his wife and his 3 children. அவரால் அவரோட மனைவிக்கோ இல்ல தன்னோட 3 குழந்தைக்கோ சாப்பாடு கூட 3 வேளைக்கு கொடுக்க முடியாத நிலைமையில ரொம்ப ஏழையா இருந்தாராம். Each day he went to the sea before sunrise. ஒவ்வொரு நாளும் சன்ரைஸ், அதாவது விடியலுக்கு முன்னாடியே அவரு கடலுக்கு போவாராம். And each day he made a rule. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு ரூல் வச்சிருந்தாராம், அதாவது மீனவர் ஒரு விதி வச்சிருந்தாராம். He would throw his net only 4 times, no more. அதாவது வலைய 4 முறை மட்டும்தான் கடல்ல வீசுவாராம், அதுக்கு மேல வீச மாட்டாராம். One morning he reached the shore by moonlight. ஒரு நாள் நிலவொளி கூட அடங்காத ஒரு காலையில போய் சேர்ந்தாராம். He cast his net. அவர் தன்னோட வலைய வீசினாரு. As he pulled it back, he felt great weight. அவர் அதை மறுபடியும் இழுக்கும் போது ரொம்ப கனமா இருந்துச்சாம். He smiled. A large fish, he thought. அவர் ரொம்ப சிரிப்போட ஒரு பெரிய மீன் மாட்டிருக்குன்னு நினைச்சாராம். But when he opened the net, it held only the rotting carcass of a donkey. ஆனா அவர் அதை இழுக்கும் போது அதுக்குள்ள அழுகிய நிலையில ஒரு கழுதையோட பிணம் தான் கிடைச்சதாம். His nets were torn. அவரோட வலை பிஞ்சு போயிடுச்சு. His heart was heavy. அவரோட இதயமும் ரொம்ப கனமா ஆயிடுச்சாம். He mended the nets. உடனே என்ன பண்ணாரா, அவர் வலைய மறுபடியும் பின்ன ஆரம்பிச்சாராம். And cast them again. அதை மறுபடியும் தூக்கி போட்டாராம். Again a heavy pull. மறுபடியும் இழுக்கும் போது ரொம்ப கனமா இருந்துச்சா. Again no fish. ஆனா இந்த முறையும் அவருக்கு எந்த மீனும் கிடைக்கல. Only a basket filled with rubbish. ஒரு பெரிய கூடையும் அதுக்குள்ள நிறைய குப்பையும் தான் இருந்துச்சா. Oh fortune, he cried. Do not mock a poor man. என்ன செல்வமே, இந்த ஏழைய ரொம்ப நக்கல் அடிச்சு பாக்குறியா அப்படின்னு கேட்டாராம். He cleaned his nets and cast them a third time. அவர் மறுபடியும் வலைய சுத்தம் செஞ்சு 3வது முறை வீசினாராம். Stones, shells, mud. வெறும் கல்லும் சிப்பிகளும் மண்ணும் தான் வந்ததாம். He was close to despair. அவர் ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துட்டாராம். This is my last cast, he said. வழக்கம் போல 4வது முறை போடுறது தானே கடைசி, அதனால இதுதான் என்னோட கடைசியா நான் வீச போறேன் அப்படின்னு சொன்னாராம். He threw the net for the 4th time. 4வது முறையா அவர் வலைய வீசியிருக்காரு. Again great weight. இந்த தடவையும் ரொம்ப கனமா தான் இருந்தது. He struggled, pulled, sweated. அவர் ரொம்ப போராடி இழுத்தாரு, வேர்வை சிந்த இழுத்தாரு. But there was no fish. ஆனா இந்த தடவையும் எந்த மீனும் கிடைக்கல. Instead a yellow pot. அதுக்கு பதிலா ஒரு மஞ்சள் கலர் பானை கிடைச்சதாம். Sealed, heavy, closed with lid. அது சீல் பண்ணப்பட்டு ரொம்ப கனமாவும் ஒரு மூடியும் போடப்பட்டிருந்தது. He examined it, shook it, listened. அவர் அதை நல்ல பார்வையா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காதுக்குள்ள ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு ஆட்டியும் பார்த்தாரா. No sound. எந்த சத்தமும் கேட்கல. Perhaps something precious, he thought. ஒருவேளை ஏதாவது ரொம்ப விலை மதிப்பில்லாத விஷயமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாரா. He broke the seal, opened the lid, turned it upside down. அதை உடைச்சிட்டு அந்த மூடியை திறந்துட்டு அதை மறுபடியும் கவுத்து வச்சாராம். Nothing came out. எதுவுமே வரலையா. He stared at it and then smoke. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தா புகை வர ஆரம்பிச்சுதான். Thick smoke. ரொம்ப அடர்த்தியான புகை. Dark smoke. ரொம்ப இருண்ட புகை. Pouring out. எல்லா பக்கத்துல இருந்தும் வர ஆரம்பிச்சுதான். It rose to the sky. Covered sea and shore. அப்படியே வான அளவுக்கு உயர்ந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கடலையும் கரையையும் மறைக்கிற அளவுக்கு நிறைய புகை வந்துடுச்சா. Then it gathered, formed shape, took body. அதுக்கப்புறம் அந்த எல்லா புகையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு உருவமா மாறிச்சான், ஒரு ஆளா மாறிச்சான். A giant, a terrifying genie, twice the size of a great giant. ஒரு பெரிய ஜீனி, அதுவும் மலை மாதிரி 2 பெரிய மலைகள் ஒன்னா இருக்குமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜீனி வந்துதான். Fisherman trembled. He could not run or move. அந்த ஃபிஷர்மேன் ரொம்ப நடுங்கி போய் அவனால அந்த இடத்தை விட்டு அசையவே முடியலையா. The genie cried out, "O king of the genie, I will never disobey you again." அந்த ஜீனி சொல்லிச்சான், ஜீனிக்களின் அரசனே, நான் உங்களை மறுபடியும் உங்களுடைய பேச்சை தவற மாட்டேன் அப்படின்னு கத்துச்சான். The fisherman blinked. அந்த ஃபிஷர்மேன் முழிச்சானா. Great genie, he said. என்ன பெரிய ஜீனி? Tell me,
how did you come to be in that jar? நீ எப்படி இந்த ஜாடிக்குள்ள போன அப்படின்னு கேட்டானா. The genie looked down. Speak politely, he said, before I kill you. அந்த ஜீனி அவனை பார்த்து, hey, மரியாதையா பேசு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். The fisherman cried, kill me? I freed you. Fisherman பதில் சொன்னானா, அதாவது அந்த மீனவன் சொன்னானா, என்ன கொல்ல போறியா, நான் தானே உனக்கு விடுதலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னானா. The genie replied calmly, yes, and for that I will grant you one favor. ஆமாமா, நீதான் உதவி பண்ணிருக்க, அதுக்காக நான் வேணா உனக்கு ஒரு உதவி பண்ணுறேன். அதாவது நீ எப்படி சாக விரும்புறன்னு சொல்லு, அந்த மாதிரி உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். You may choose how you wish to die. The fisherman felt cold. Why? He asked. உடனே இந்த ஃபிஷர்மேனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சான். ஏன் அப்படின்னு கேட்டானா. I rebelled, he said, against the king of the genie. நான் ஜீனிகளோட அரசனை எதிர்த்து போராடினேன். As punishment, I was sealed in this copper vase. அதுக்கு தண்டனையா என்னை இந்த பித்தளை ஜாடிக்குள்ள அவர் பூட்டிட்டாரு. It was thrown into the sea. அந்த ஜாடியையும் கடல்ல தூக்கி போட்டுட்டாரு. In the first 100 years, I swore to reward my rescuer. முதல் 100 வருஷம் என்னை காப்பாத்துறவங்களுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். No one came. ஆனா யாருமே வரல. In the second 100 years, I promised riches beyond measure. ரெண்டாவது 100வது வருஷத்துல அவங்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். No one came. யாருமே வரல. In the 3rd century, I promised power, kingship, 3 wishes each day. என்னோட 3வது நூற்றாண்டுல அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம், ராஜாவாக்கலாம், 3 வரங்களையும் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும்னு நினைச்சேன். No one came. யாருமே வரல. At last, I grew angry. கடைசியா எனக்கு கோவம் தான் மிஞ்சிச்சு. I swore whoever frees me shall die. அதனால யார் என்னை விடுவிச்சாலும் அவங்கள நான் கொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன். And now you must choose. அதனால இப்போ உன் கையில தான் இருக்கு. The fisherman's mind raced. அவர் உடனே வேகமா யோசிச்சாராம். If I must die, he said, tell me one thing. சரி, இப்போ சாகிறது என் கையில தான் இருக்குன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். Were you truly inside that jar? நீ நிஜமாலே இந்த ஜாடிக்குள்ளதான் இருந்தியா அப்படின்னு கேட்டாராம். Yes. ஆமா அப்படின்னு அந்த ஜீனி சொல்லிச்சான். I cannot believe it, said the fisherman. என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு அந்த மீனவன் சொன்னாராம். That jar could not contain even your foot. நீ இவ்வளவு பெரிய ஜீனியா இருக்க, உன் காலு கூட அதுக்குள்ள போகாது அப்படின்னு சொன்னாராம். Show me. எங்க காட்டு அப்படின்னு கேட்டாராம். The genie grew furious. உடனே அந்த ஜீனிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சான். He became smoke again. அது மறுபடியும் புகையா மாறுச்சான். Dark, இருண்ட புகையா, thick, ரொம்ப திக்கான புகையா, swirling, அப்படியே சுழண்டுக்கிட்டே it flowed back into the jar. மறுபடியும் அந்த ஜாடிக்குள்ள போயிடுச்சான். Until nothing remained outside. வெளியில ஒரு சொட்டு புகை கூட இல்லையா. A voice came from within. அப்போ உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சான். Do you believe me now? நீ இப்ப என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டுச்சான். The fisherman said nothing. ஆனா அந்த மீனவன் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. He seized the lid and slammed it shut. பக்கத்துல இருந்த மூடிய வேகமா எடுத்து டக்குன்னு மூடிட்டானா. Sealed again. மறுபடியும் அந்த ஜாடி மூடப்பட்டது. Now, cried the fisherman, choose how you will die. இப்போ நீ உன் சாவை எப்படி இருக்கணும்னு நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னானா. I should throw you back into the sea. நான் உன்னை மறுபடியும் கடலுக்குள்ளதான் தூக்கி போட போறேன். I will build a warning on the shore so no fisherman frees you again. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா மீனவர்கள்கிட்டயும் மறுபடியும் இது கிடைச்சா அதை திறந்துடாதீங்க, கடலுக்குள்ளேயே போட்டுடுங்கன்னு சொல்லவும் போறேன் அப்படின்னு சொன்னாராம். Inside the jar, the genie panicked. உள்ள போன ஜீனி பயந்துடுச்சான். Release me, he cried. I will reward you. என்னை விடுவிச்சுடு, நான் உனக்கு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிச்சான். No, said the fisherman. I am not foolish. இல்ல, முடியாது, நான் ஒன்னும் முட்டாள் இல்லை அப்படின்னு அந்த மீனவன் சொன்னான். If I trust you, you may treat me as a certain Greek king treated the physician Douban. அப்படின்னு சொன்னாராம். அதாவது இப்ப நான் உன்னை வெடிவிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஒரு பெரிய கிரேக் அரசரை ஒரு மருத்துவர் டூபான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை எப்படி நடத்தினாரோ அந்த மாதிரிதான் நீ என்ன நடத்த போற அப்படின்னு சொன்னாராம். The fisherman paused. The jar trembled. The genie fell silent. அந்த fisherman கொஞ்சம் நிறுத்திட்டாரு பேசுறத. அந்த ஜாடியும் ஆடி அசைஞ்சு அடங்கிடுச்சு. The genie fell silent. உள்ள இருந்த ஜீனியும் ரொம்ப அமைதி ஆயிடுச்சு. ஷேரஸாதே lowered her voice. My king. ஷேரஸாதே இப்போ அவர் ராஜா கிட்ட பேச ஆரம்பிச்சா. ராஜா, she said softly. The fisherman then began a new story. அந்த fisherman அந்த கிரேக்க அரசரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. The story of the Greek king and the wise physician. அவரோட மருத்துவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. And that tale changed everything. அவர் அந்த கதையை சொன்னதும் அங்க நிலைமையே மாறிடுச்சு.
The Sultan leaned forward. What happened to the king? உடனே அந்த ராஜா ரொம்ப ஆர்வமா, அப்படி என்னதான் ஆச்சு அந்த கிரேக் அரசருக்கு அப்படின்னு கேட்டாராம். ஷெஹரசாதே smiled. That my king is for tomorrow night. ஷெஹரசாதே சிரிச்சுக்கிட்டே ராஜா கிட்ட, ராஜா அந்த கதையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஷெஹரசாதே ராஜா கிட்ட அடுத்து என்ன கதை சொன்னாங்க? அந்த கதை கிரேக் அரசரை பத்தினது, அவரோட மருத்துவர் டூபானை பத்தினது. அந்த கதையை சொன்னதும் அங்க ஜீனி கிட்ட அந்த மீனவனோட நிலைமை எப்படி மாறுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குட்டி கதை கேட்கலாமா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. கதையை மிஸ் பண்ணிட மாட்டீங்க. பாய்.